நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. கடந்த கால கனவு கன்னிகள் பானுமதி, பத்மினி, சரோஜாதேவி, சாவித்ரி, லட்சுமி என்று பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரையும் விட அதிகமான படங்களில், சுமார் 500 படங்களில் நடித்தவர் புன்னகை அரசி KR விஜயா. அதற்கு காரணம் பல உண்டு. அந்த காலத்திலேயே படகு போன்ற மிகப்பெரிய வீட்டுடனும் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அழகான ஸ்விம்மிங் பூல் வைத்திருந்தவர் KR விஜயா. அது மட்டுமல்ல, நடிகைகளிலேயே சொந்த விமானம் வைத்திருந்தவர் KR விஜயா. இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் சம்பாதித்த பணத்தில் அவருடைய கணவரும் செல்வாக்கான ஒரு மிகப்பெரிய இதில் இருந்தார். அதனால்தான் இதெல்லாம் முடிந்தது அவருக்கு. அதே போல அன்றைக்கு அவர் அதிகமான படங்களில் நடிக்க காரணம், யார் நல்ல கதையுடன் வந்தாலும் அவர்களை ஆதரிப்பார். அந்த கதை நன்றாக இருக்கிறது என்று தயாரிப்பாளர்களிடம் சொல்லி அவர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பார். இப்படிதான் அவர் மேயர் மீனாட்சி, திருடி, அக்கா தங்கை, இப்படி பல மாறுபட்ட ரோஷக்காரி என்று பல மாறுபட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடிக்க காரணம், அந்த புது புது கதாசிரியர்கள் வந்தபோது அவர்களுடனெல்லாம் சேர்ந்து நடித்திருப்பார். அவர்களுடைய கதைகளை பயன்படுத்தி தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். அதற்கு காரணம், அவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், AVM ராஜன் உட்பட அன்றைய முன்னணி நடிகர்களுடன் எல்லாம் அவர் நடித்தவர். இருந்தாலும் கூட எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடிக்கவே அவர் விரும்பினார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆருடன் சின்ன வேடம் கிடைத்தாலும் நடிக்க விரும்பினார். அதற்கு அவர் சொன்ன காரணம், எம்ஜிஆருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா தாண்டி இந்தியாவிலும், அதை தாண்டி உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், சிலோன், அதை கனடா என்று பல உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் இருப்பதால், அவருடன் ஒரு சின்ன வேடத்தில், எம்ஜிஆருடன் ஒரு சின்ன வேடத்தில் நடித்தாலும் உலகம் முழுக்க நாம் பிரபலமாகி விடுவோம் என்கின்ற அந்த புரிதலோடு தான் அவர் அப்படி சொன்னார். எம்ஜிஆருடன் 2ஆம் நாயகி வேடம் கிடைத்தாலும் நடித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் நல்ல நேரம், அவர் எம்ஜிஆருடன் நடித்த முதல் படம் படைத்தவன். பிறகு நல்ல நேரம், விவசாயி, இந்த படங்களில் நடித்திருக்கிறார். அதே சமயத்தில் கன்னித்தாய் படத்தில் ஜெயலலிதா தான் ஹீரோயின். நான் ஆணையிட்டால் படத்தில் சரோஜாதேவி தான் ஹீரோயின். தொழிலாளி படத்தில் அதில் ஹீரோயின் ரத்னா. ஆனால் இந்த 3 படங்களிலும் 2ஆம் நாயகியாக சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நான் நடிக்க காரணம் எம்ஜிஆர் அவர்கள்தான். எம்ஜிஆருடைய படத்தில் நான் எப்படியாவது இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அது மட்டுமல்ல, எம்ஜிஆரினுடைய குடும்ப நண்பராக இருந்தார். என் கணவருக்கு நல்ல வேண்டியவராக இருந்தார். சக நடிகர்களை பாதுகாக்கக்கூடியவர் அவர். அந்த வகையில் அவருடைய படங்களில் நடிப்பதில் நான் பெரும்பாலும் விரும்பினேன். அவருடைய படத்தில் ஒரு சின்ன வேடம் இருந்தாலும் தயங்காமல் நடிப்பேன். எந்த கௌரவமும் பார்க்க மாட்டேன். அதற்கு காரணம், எம்ஜிஆர் மீது நான் கொண்டுள்ள பாசமும் மரியாதையும் தான் என்று சொல்கிறார் KR விஜயா. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னவென்றால், எம்ஜிஆருடன் நான் பல படங்களில் நடித்தும் போது பல விஷயங்களை அவர் பற்றி பார்த்திருக்கின்றேன். நெகிழ்ந்து போயிருக்கிறேன், மகிழ்ந்து போயிருக்கிறேன். ஒரு அழகான உடை அணிந்து கூட வருவார். அந்த நேரத்தில் யாராவது அழுக்க அடைஞ்ச குழந்தைகள் வந்தாலும் கூட அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவார். அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை உடனே உதவி செய்து அனுப்புவார். அதே போல ஷூட்டிங்கில் அவர் இருக்கும்போது அவரிடம் உதவி பெறுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். கல்யாணத்திற்கு, அவருடைய படிப்புக்கு, இந்த மாதிரி வரும்போது அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் ஷாட் முடிந்ததும் உடனே ஓரமாக சென்று அவர்களுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவி செய்து அனுப்புவதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். இப்படி அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற நடிகர் அவர் ஒருவர்தான். நான் பார்த்தவரை வேறு நடிகர்கள் இப்படி சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கும் படிப்புக்கும், ஏழைகளின் படிப்புக்கும், ஏழைகளின் மருத்துவ உதவிக்கும், ஏழைகளின் கல்யாணத்திற்கும் தந்ததை நான் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் ஒருவர் தான் அப்படி உதவி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய சுறுசுறுப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். எல்லோரிடமும் கலகலப்பாக பேசக்கூடியவர். எல்லோருக்கும் படப்பிடிப்பில் சக நடிகர்களுக்கு மரியாதை செய்வதிலும்
சக நடிகருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்றுவதிலும் எம்ஜிஆரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அவரை நான் அண்ணன் என்பேன். என் மீது நான் கதாநாயகியாக நடித்தாலும் அவருடைய அண்ணன், அவருடைய பாசம் எப்போதும் உண்டு. என்னுடைய வீட்டு இல்லத்தில் நடந்த எந்த சிறப்பு நிகழ்ச்சி நடந்தாலும் மறக்காமல் வந்து என்னை வாழ்த்தக்கூடிய மிகச் சிறந்த மனிதர் எம்ஜிஆர் என்று சொல்கின்றார் கே.ஆர். விஜயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.